guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க guys, மீன் குழம்பு வித் மீன் வறுவல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். மீன் ஃப்ரை போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். பார்ப்போம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா இப்போ டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுமே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா எல்லாமே சேர்ந்து வரணும். மசாலாவை பெரட்டி வச்சுட்டோம். இப்போ ஒரு 10 நிமிட்ஸ்க்கு நல்லா காத்தாட விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது மீன் குழம்புக்கான தேவையான திங்ஸாக பார்க்க போகிறோம். இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 டொமேட்டோ, இது ஆனியன், அதுக்கப்புறம் இது புளி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் 5 பேர்த்துக்கு சமைக்கிறதுனால நாங்கள் இவ்வளோ மீடியமாக எடுத்துருக்கோம். நீங்கள் 6 பேர் 10 பேர் செய்யும் போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். என்னென்னலாம் சேர்த்து அரைக்கிறோன்னு பாருங்கள். வெங்காயம் அதை 4 பீஸாக போட்டுருக்கோங்க. தக்காளி நம்ம எடுத்து வச்ச திங்ஸை தான் ஆட் பண்ணிக்கிறோம். புளி, இந்த ஒரு வெங்காயம் தாளிக்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போடுங்க. அப்புறம் தேங்காய் அரை மூடி தேங்காய். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்டி வச்சு நல்லா காய வச்சுக்கணும். இப்போ கரண்டி எண்ணெய், காயிட்டும், நல்லா காயிட்டும். கொஞ்சம் ஒன்று கடுகு, 2 வெந்தயம், வெங்காயம் வச்சுருந்தோம்னா அது வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி இஞ்சி பூண்டு மிக்ஸி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா கிளறிக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கோம். மீன் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறிக்கோங்க. நல்லா மசாலா அந்த சட்னி மாதிரி அரைச்சி வச்சிருந்தது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கணும். மிக்ஸி அரைச்சி ஊற்றிக்கணும்.
இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சரி, சால்ட் போட்டுக்கலாம், தேவையான அளவு சால்ட். கல்லுப்பு. இது கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம மீன் வறுவலை ரெடி பண்ணிடலாம் வாங்க. தோசைக்குள்ள செஞ்சுக்கலாம். நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதை விட தோசைக்கல்ல வச்சு ஃப்ரை பண்ணுறது நல்லா சத்தியும் தரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இது தோசைக்கல்லை வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூடாயிடுச்சு. அப்புறம் மீன் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம மீன் இது மசாலா தடவி வச்சுருக்கோம். இப்போ போடுறோம். இப்படி அட் டைம் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போட்டுடலாம். சுற்றி கொஞ்சம் இந்த கேப்பில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்ற வேணாம். இதுவே நம்ம போட்டுட்டு கைஸ் நம்மளோட குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பார்த்தீங்களா? இன்னும் நல்லா கொதித்து நல்லா திக்காக கிரேவியாக வந்தோடனே மீன் சேர்த்துக்கலாம். நம்மளோட ஃப்ரையை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிட்ஸ் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம். இப்போது திருப்பி நான் ரெடி பார்த்துட்டு பார்க்கும்போதே சாப்பிடணும் தோணும். இது எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா தான் மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் அப்படியே கிடைக்கும். திருப்பியும் 2 நிமிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். பாருங்க கைஸ், நம்மளோட மீன் குழம்பு எப்படி கொதிச்சு கொதிக்கிறதுன்னு. இப்போ மீன் என்னென்னலாம் போட்டு அம்மா கிளறி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது மிளகாப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி மிளகாப்பொடி உப்பு போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த மீனை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சிம் பண்ணி விட்டுருங்க. மீன் போட்டுட்டு இந்த கிளாஸில் இந்த தண்ணி இருக்கும், அது ஊற்றக்கூடாது. இது கீழே ஊற்றிடணும். 2 நிமிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ். இப்போ ஓப்பன் பண்ணலாம் நம்மளோட வறுவல் எப்படி இருக்குன்னு. இப்போ அதையும் திருப்பி இன்னொருக்கா போட்டுடலாம். எடுத்துக்கலாம். இப்போ வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீன் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. வேணும்னா இந்த ஆஃப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விடுங்க. ஃபினிஷிங் டச்சா இப்போ கொத்தமல்லி போட்டு மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா மீன் பிஞ்சு வந்துடும். மீன் உடஞ்சி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொட்டுறேன். நம்ம எதிர்பார்த்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு கைஸ். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் போடணுன்னா கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது வாங்க ருசிக்கலாம் சேனல்.